சீமாலாம் ஒரு மன்னன் கட்டி அவனை பத்தி பேசாதீங்க. என்னை நான் கவர்ச்சியால் வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். கோவப்படுறாப்ல தப்பு தானே. சினிமா டு சிஎம் எளிதா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இல்ல, அதனால உங்களுக்கு தெரியல, கோவம் வருது வேற. சரி, என்னதான் தகுதி சொல்லுங்களேன் சிஎம் சார். சிஎம் சார், நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம் நீ ஒரே ஒரு காரணம். நீ வேணா உங்க ஆளுகள். சீமா மட்டும் என்ன பண்ணாரு? அவரும் அந்த மாதிரி தான் கவர்ச்சியால தானே வந்துட்டு இருக்காரு. யாரும் இந்த மாதிரி பண்ணல. ஸ்டாலின் பண்ணல, எடப்பாடி பண்ணல. வந்தாரு, நல்லது பண்ணிட்டு இருக்காரு. கவர்ச்சியாலெல்லாம் வெற்றி பெற கிடையாது. இது வந்து என்னன்னா ஒரு மாற்றுதல் வேணும்னு கேட்டு வந்திருக்காங்க. என்ன ஒரே ஒரு விஷயம்னா ஏடிஎம்க்கும் டிஎம்க்கும் சரியில்லை. எனக்கு புதுசா வர யாராவது ஒருத்தவங்க வந்து நல்லா ஆள மாட்டாங்களான்னு ஒரு ஆளுக்கு தான் வந்து போட்டுருக்கு. சீமாலாம் பேச வெற்றி போறதுதான் எல்லாம் வந்து சீமாலாம் பேச வெற்றி கதை பேசுறதுதான் எல்லாமே. யாருமே அந்த கட்சியில வந்து உறுப்பினர். ஆனா விஜய் வந்து நல்ல மனுஷன். ஓரளவுக்கு இருக்கா. எம்ஜிஆர் போல அவர் எம்ஜிஆர் என்ன எம்ஜிஆர் செஞ்சாரு அந்த மாதிரி செய்யறாரு இன்னைக்கு. கவர்ச்சின்றது அதனால ஒண்ணு கவர்ச்சினா அந்த அளவுக்கு யாரும் ஏமாற மாதிரி ஆளுங்க இல்ல. ரெண்டு கட்சி மாறி வருது. அதனால புதுசா ஒருத்த வர என்ற ஒரு ஆர்வத்துல இளைஞர்களும் கட்சியில உள்ள பெரியவங்களும் தான் போட்டுருவாங்க. 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்ல ஆட்சி தருவன் நம்புது. நல்ல ஆட்சி பக்காவா பண்ணிட்டாரு. இப்ப ஃபர்ஸ்ட் ஓன் ஷாப் எல்லாம் தூக்க சொல்லிட்டாரு. இதுதான் 69 படம் நடிச்சாரு, 100 படம் நடிச்சாரு. அதெல்லாம் அடுத்த விஷயம். அது வந்து இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து நடிக்கிறாரு. அவரா நடிச்சாரா, அவரா சொந்தமா நடிச்சாரா, இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து தானே நடிச்சாரு. அவரா நடிச்சா நீங்க கேக்குறது கரெக்ட். அவரும் டைரக்டர் தான். நல்லா கட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் ஆபாசமா எடுத்தாரு. அப்புறமா ஓரளவுக்கு கொஞ்சம் ஜனங்க ஹீரோ பண்ற நடந்தாரு. கொடுமடை பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு. அரசியல் பேரிடர். அதை மக்களை அனுபவிச்சுக்கிற வேண்டியதான். போரமே படக்கூடாது. போரம் வந்து நம்ம வாழ முடியாது. ஆட்சி வாழ முடியாதுமாங்க. விஜய் வந்திருக்காருன்னா செய்யலாம். நல்ல மக்கள் நல்லா சிரிக்க வருவார். மீண்டும் ஆட்சி தான் வருவாரு. மீண்டும் அவரு தான் ஆட்சிக்கு வருவாரு. விஜய் தானா? மறுபடியும் விஜய் அவர் தான் வருவார். எம்எல்ஏ அவர் தான் வருவார். மக்கள் மத்தியில வருவாரு. அரசியல் பேரிடர்லாம் கிடையவே கிடையாது. 100% அது கிடையவே கிடையாது. ஏன்னா சரி, ஆட்சி இவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் நல்லா நடத்தியிருந்தா இவங்களே வந்திருப்பாங்கல்ல. எத்தனை வருஷம் நடந்திருக்குது. இத்தனை வருஷம் நடந்துக்குதுல்ல. இத்தனை வருஷத்துல இவங்க சரியா நடத்தாதனால தானே இந்த வாட்டி மாறி இருக்குது. அவர் காசுல அவரு எது கட்சி நடத்தல. எல்லாருடைய காசுல கட்சி நடத்துறாரு. அப்படி இருக்கும்போது அவர் சொல்றது சொல்லிதான் இருப்பாரு. ஒருத்தர் 2 தொகுதியில நிக்கிறதாண்டா முதல் மக்கள் விரோதம். ஏன் அப்படின்னா ஏடிஎம்கே அம்மா கூட தான் நின்னாங்க. ஏன் அது மக்கள் விரோதம் இல்லையா? ஏன் இது திருமண காங்கிரஸ் மம்தா நிக்கலையா? அப்புறம் அதெல்லாம் இது இல்லையா? ராகுல் காந்தி நிக்கலையா? சொல்லுங்க. எல்லாருமே நின்னாங்க தான். யாரும் நிக்காதவங்க எல்லாம் கிடையாது. அவரால் ஒரு சீட்டு கூட வர முடியல. அவரும் போராடி போராளியா தான் இருக்காரு. சீமாலாம் வெட்டி பேச்சு. சீமாலாம் வெட்டி பேச்சுங்க. அதான் வெட்டி பேச்சுங்க. வெட்டி பேச்சு. நீங்க ஒண்ணுமே சாதிக்க முடியாதுங்க. விஜய் வந்தாருல பாருங்க. சீமாலாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவரோட கட்சி ஒன்றும் இல்லாம ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அடுத்த எலெக்ஷன்ல வாங்கின அந்த பர்சன்டேஜ் கூட அடுத்த எலெக்ஷன்லாம் இருக்க வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா போன வாட்டி ஓட்டு போட்டதுல பாதி பேருக்கு மேல விஜயோட ஆளுங்க சப்போர்ட்ல தான் வந்தது. இந்த வாட்டி அதுவும் கிடையாது. கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. கவர்ச்சியால தான் வெற்றி பெற்றாரு அப்படின்னு சீமானை விமர்சனம் பண்றாரு. அதை பத்தி கருத்து என்ன? சீமாலாம் ஒரு மன்னன் கட்டி அவனை பத்தி பேசாதீங்க. தலை நான் வந்து பக்க கேப்டன் கட்சியில இருந்து மாறி விஜய் தான் ஓட்டு போட்டேன். விசிலுக்கு கல்லூர் மாவட்டம் மக்கள் விஜய் இவ்வளவு ஆதரிச்சது பெரிய விஷயம். இது ஒரு அரசியல் பேரிடரு அப்படின்னு இல்ல. ஏன்னா இவங்க பண்றது திமுக பண்ற ஆட்சி சரியில்லை. அண்ணா திமுக பண்ற ஆட்சி சரியில்லை. அது ஒரு ஆளு புது ஆளா வரட்டும், மாத்தி வரட்டும். அப்படிதான் விஜய் நடித்த படத்துல நல்ல படம் கூட நடிக்கல. இவரு வந்து மக்களுக்கு நல்ல ஆட்சி தர போறாரு அப்படின்னு சீமானை நல்ல ஆட்சி பக்காவா பண்ணிட்டாரு. இப்ப ஃபர்ஸ்ட் ஓன் ஷாப் எல்லாம் தூக்க சொல்லிட்டாரு. இதுதான் நானும் பக்கா கேப்டன் கட்சியில இருந்தோம். 35 வருஷமா இருந்தேன். கேப்டன் எப்ப உயிரை விட்டாரோ, எப்ப பெருமளா வந்து திமுக கூட போனாங்க பாரு கூட்டினி, அதெல்லாம் அந்த கட்சி விட்டு நான் மாறி விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேன். இந்த ஆட்சி வந்து கடலூர் மாவட்டத்துல விசில கொஞ்சம் அதிகமா ஓட்டு கேட்டிருக்காங்க, வந்துறாங்க. பெருமளா வந்துட்டாங்க. ஏன்னா எனக்கு இவங்களும் பிடிக்கும். கேப்டன் இருந்தாருன்னா நான் மாற மாட்டேன். என்ன கேப்டன் இல்லாம மாறிவிட்டேன் கட்சி விட்டு. கடந்த காலத்துல இதே சீமான் தான் என்ன சொல்லிக்கிறாரு, எனக்கு மெர்சல் படம் பிடிக்கும், பிகில் படம் பிடிக்கும்னு சொன்ன சீமானு இப்ப வந்து ஒரு படம் கூட நல்ல படம் இல்ல விஜய் நடிச்ச படம். அவருக்கு இருந்தாரு ஒரு மண்ணங்கட்டி. அவருக்கு என்ன இவர தெரிய போகுது விஷயம் வந்து இங்க விஜய் வந்து பக்கவா பண்ணுவாரு. எந்தெந்த எம்எல்ஏ பதவிகள் இருக்காங்க கூட விஜய் அவருக்கு தெரியாது. அதெல்லாம் சும்மா போச்சு சார். அதெல்லாம் அதெல்லாம் கூட்டின்னு போட்டு பேசி முடிச்சிட்டாங்க. யாரு அமைச்சர் பதவி கொடுக்கணும். இப்ப அண்ணா திமுக வந்து செங்கோட்டை அண்ணன் போயிருக்காரு. அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா புது புது ஆளா இருக்காங்களா, 5 ஆளா இருக்காங்க கட்சியில. நல்லா அவருக்கு தெரியலன்னா, விஜய்க்கு தெரியலன்னா அவங்க சொல்லி தருவாங்க. செங்கோட்டை அண்ணன் சொல்லி தருவாரு.
மக்கள் விஜய் அவர்களை இவ்வளவு ஆதரிச்சதே அதிகம், இது ஒரு அரசியல் பேரிடரு அப்படின்றாரு சீமான். அதெல்லாம் சும்மா மண்ணங்கட்டி. அதெல்லாம் இல்ல, விஜய் தான் நமக்கு. நாங்க தேர்தல்ல தோத்தாலும் 4% ஓட்டு வாங்கியிருக்கோம் மக்கள் கிட்ட, நாங்க தொடர்ந்து எல்லாம் தேர்தலில் நிப்போம் அப்படின்றாரு சீமான். சொல்றாரு எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி ஹீரோ தான் வாங்கிட்டு வருவாரு. ஓகே, எதிர்கட்சியா உட்கார முடியாது. எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி ஹீரோ தான் வாங்கிட்டு வருவாரு. ஓகே, எதிர்கட்சியா உட்கார முடியாது. சீமா மட்டும் என்ன பண்றாரு, அவரும் அந்த மாதிரி தான் கவர்ச்சியால தானே வந்துட்டு இருக்காரு. வேற எப்படி வரல, நல்லது சீன வந்திருக்காரு சார், இல்லைன்னா இருக்கு. யாரும் இந்த மாதிரி பண்ணல, ஸ்டாலின் பண்ணல, எடப்பாடி பண்ணல. வந்தாரு நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன அவர் வந்தாருன்னு அவங்க ஏன் சொல்றாங்க, நல்லாதான் பண்றாரு. விஜய் அவர் நடிச்ச 63 படத்துல ஒரு படம் கூட நல்ல படம் இல்ல, இவரு எங்க மக்களுக்கு நல்லாட்சி தரக்கூடாது அப்படின்னு சீமான் கிண்டல் பண்றாரு. படத்தை ஏன் சார் பேசுறீங்க, படத்தை பத்தி பேசக்கூடாது இல்ல யாரும். படம் நல்ல படம் இருக்கு, நல்ல படம் இல்ல. இப்ப வந்த மனசு தானே பேசணும், நல்ல மனசு நல்ல செய்யறாருல்ல, அது போதும்ல. அப்புறம் படத்தை இருக்கு பேசிக்கிட்டு. பதவியில் இருக்கிற எம்எல்ஏ பேர் கூட விஜய் அவருக்கு தெரியாது அப்படின்னு சீமான் சொல்றாரு. பதவியில் இருக்கிற பேரு எம்எல்ஏ பேர் தெரியாம எப்படிங்க வேட்பாளர் அவர் கொடுத்து நிக்க வச்சிருப்பாரு, அந்த மாதிரி பண்ணிருப்பாரா? யாரெல்லாம் தெரியும், பேரெல்லாம் தெரியாம அவங்க எப்படி பண்ணுவாங்க, பேரெல்லாம் தெரியும். இப்ப இதே சீமான் தான் விஜய் அவர்கள் அரசியல் வரும்போது என் தம்பி சீமானே வந்தாலும் வந்துடுவாரு விஜய் கூட, அந்த கண்டிஷன்ல இருக்கு. தம்பினாரு, அப்புறம் முன்ன ஒரு மாதிரி பேசுறாரு, இப்ப தம்பிக்கிறாரு, அப்புறம் இப்ப விமர்சனம் பண்றாரு. சீமானே கொஞ்ச நாள் பொறுத்து வந்தாலும் வந்துருவாரு, அந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன் இருக்கு. அப்புறம் என்ன பண்றாரு, இப்ப விஜய் அவர்கள் 2 தொகுதி நின்னுதான் மக்கள் விரோதம்ன்றாரு. மக்கள் விரோதம்னு எல்லாம் முன்னே தெரியாதா, முன்னே தெரியல, நிக்கும் போதே தெரியல. அப்ப நின்னாரு, இப்ப ஆபீஸ் வாங்கிட்டாருல, அப்புறம் என்ன பண்றாரு. திராவிட கொள்கையுடன் விஜய் அவர்கள் கூட்டணி வச்சா இது தமிழ் இனத்துக்கு செய்யும் பெரும் துரோகம் அப்படின்னு சீமான் சொல்றாரு. அவரு சொல்லுவாரு சார், அந்த மாதிரிலாம் துரோகம் எல்லாத்துக்கும் பண்றா, துரோகம் பண்ண மாட்டாங்க. விஜய் அவர்கள் அரசியல் வரும்போது ஆதரிச்ச சீமான் இப்ப தொடர்ந்து விஜய் விமர்சனம் என்ன பெருசா பண்ணிட்டு இருக்காருல்ல, அதனால திரும்ப அடுத்த வாட்டி நம்மளும் வர முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுல்ல. நல்லா செய்யறாருங்க, நல்ல மனுஷன், ஓரளவுக்கு மக்கள் நல்லா செஞ்சுட்டு வராரு. மற்ற கட்சியெல்லாம் ஒன்றும் சரியில்லை. சீமாலாம் பேச வெட்டி போறது தான் எல்லாம் வந்து சீமாலாம் பேச வெட்டி கதை பேசுறது தான் எல்லாமே. யாருமே அந்த கட்சியில வந்து உறுப்பினர். ஆனா விஜய் வந்து நல்ல மனுஷன், ஓரளவுக்கு இருக்கா. எம்ஜிஆர் போல அவர் எம்ஜிஆர் செஞ்சாரு, அந்த மாதிரி செய்யறாரு. இன்னைக்கு எம்ஜிஆர் எந்த தோல் இருந்தாரோ அந்த பொதுகை எம்ஜிஆர் மாதிரி அவரு நல்ல ஒரு மனுஷன். மக்கள் பார்த்து ஓட்டு போட்டுச்சு இன்னைக்கு. ஏன்னா திமுக இருந்தது, அதிமுக இருந்தது, அந்த மாதிரி ஜெயிக்க முடியாது. திமுகவும் ஜெயிக்க முடியாது, எந்த கட்சியிலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா விஜய் வந்து நல்ல மனுஷன், நல்ல ஒரு கருத்தான மனுஷன். அவனுக்கு எம்ஜிஆர் போலயே அந்த ஆளுக்கு ஒரு நல்ல யோகம் வந்திருக்கு. விஜய் இருந்தாரு, என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியல. எத்தனையோ ஆட்சியில இருந்தாரு, போனாரு வந்தாரு, அவரை ஒண்ணும் பண்ண முடியல. இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு, ஒரு நல்ல மக்களுக்கு நல்ல செய்த வந்திருக்காரு. விஜய் நல்ல மக்கள் நல்லது கருத்தை செய்து வந்திருக்காரு. இன்னைக்கு விஜய் கவர்ச்சியால தான் வெற்றி பெற்றாரு. கட்சியால மக்கள் வந்து எப்படின்னா, மக்கள் வந்து எல்லாம் என்ன முடிச்சு, இன்னொரு கட்சிக்கு நம்ம போக கூடாது, நம்ம தனிச்சு நிக்கணும், நம்ம கூட்டியே தேவையில்ல, எனக்கு கூட்டி தேவை கிடையாது, நம்ம கூட்டி தேவை கிடையாது, கூட்டி எனக்கு தேவை கிடையாது, நான் தனிச்சு நிக்கிறேன், அந்த கட்சியில யாரையும் எனக்கு கூட்டி எனக்கு தேவையில்ல அப்படிங்கிறாரு விஜய். நான் தனிச்சு நிப்பேன் அப்படிங்கிறாரு. கூட்டி யாரும் சேர்க்க கிடையாதுங்க. அவருக்கு ஒரு தங்கமான மனுஷன், நல்ல மனுஷன். எவ்வளவு வாங்கியிருக்காரு, இந்த தேர்தலில் எவ்வளவு வாங்கியிருக்காரு, ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா, அசைக்க முடியுதுன்றதெல்லாம் கிடையாது. அவரு அடுத்த தேர்தலில் வந்தா இன்னும் கம்மியா தான், அதிகமாகாது. விஜய் அவர்கள் கவர்ச்சியால தான் வெற்றி பெற்றாரு, அவர் ஒன்னே நாட்டுக்கு தியாகம் பண்ணிட்டு வரல அப்படின்னு சீமான் பேசுறாரு. நான் என்ன சொல்லவா, கவர்ச்சியால எல்லாம் வெற்றி பெற கிடையாது. இது வந்து என்னன்னா, ஒரு மாற்றுதல் வேணும்னு கேட்டு வந்திருக்காங்க. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஏடிஎம்கேக்கும் டிஎம்கே சரியில்லை, எனக்கு புதுசா வரங்க யாராவது ஒருத்தவங்க வந்து நல்லா ஆள மாட்டாங்களான்னு ஒரு ஆளுக்கு தான் வந்து போட்டிருக்குது. இதுக்கோசம் பொதுவா போட்டிருக்க இதுதான் இது. இது வந்து கவர்ச்சியாலெல்லாம் கிடையாது. மக்கள் விஜய் அவர்களை இவ்வளவு ஆதரிச்சது அதிகம், இது ஒரு அரசியல் பேரிடர் அப்படின்றாரு சீமான். அரசியல் பேரிடர்லாம் கிடையவே கிடையாது. இது 100% அது கிடையவே கிடையாது. ஏன்னா சரி, ஆட்சி இவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் நல்லா நடத்திருந்தா இவங்களே வந்திருப்பாங்கல்ல. எத்தனை வருஷம் நடந்திருக்குது, இத்தனை வருஷம் நடந்துக்குதுல்ல, இத்தனை வருஷத்துல இவங்க சரியா நடத்தாதனால தானே இந்த வாட்டி மாறி இருக்குது. போன 5 வருஷம் இவர்கிட்ட எடப்பாடிட்டு தான் இருந்தது, அவர் என்ன பண்ணாரு? இந்த 5 வருஷம் இவர்கிட்ட தானே இருந்தது, இவர் என்ன பண்ணாரு? என்ன செஞ்சிருக்கிறாங்க? அதுக்கோசம் தான் வேற மாற்றுதல் வேணும்னு தான் போட்டிருக்காது. அதே இடத்துல நாளைக்கு வேற யாராவது நல்ல இதோட இன்னும் அதிகமா செய்யற ஆள் வேற யாராவது வந்தாலும் அவருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நல்லா செய்யறவங்க எதிர்பார்க்கறாங்க. இவங்க 2 பேருமே நாட்டை இது பண்ணிட்டு இருக்காங்க, வேற ஆளுக்கு எதிர்பார்க்கறாங்க. பார்க்கறதுனால மாறி இருக்குது. நான் நடிச்ச 69 படத்துல ஒரு நல்ல படத்தை கூட தராத விஜய் இவர் வந்து மக்களுக்கு நல்லாட்சி தர போறாரு அப்படின்னு சீமான் சொல்றாரு. நல்லா ஒண்ணு சொல்லுவானே, நான் ஒண்ணு சொல்றேன்னா, 69 படம் நடிச்சாரு, 100 படம் நடிச்சாரு, அதெல்லாம் அடுத்த விஷயம். அது வந்து இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து நடிக்கிறாரு. அவரா நடிச்சாரா, அவரா சொந்தமா நடிச்சாரா, இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து தானே நடிச்சாரு. அவரா நடிச்சா நீங்க கேக்குறது கரெக்ட். இப்ப நான் கூட நான் என் கடையில இருக்கவங்கிட்ட நான் சொல்றதை செஞ்சானா அது வேற. இப்ப இன்னொருத்தவங்க வந்து சொல்றது அவன் செஞ்சானா என்கிட்ட திட்டு தானே வாங்குவான்.
அதான் விஷயம். அது பொதுவான இது, அது அவரோட இது, அவர் நடிப்பு சம்பந்தத்துல அவரோட இது, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாது. 69 படம் நினைச்சா அவர் இதுதான், அதெல்லாம் இதுல இருக்கக்கூடாது. எந்தெந்த எம்எல்ஏ பதவியில் இருக்காங்க கூட விஜய் அவர்களுக்கு தெரியாது அப்படின்னு சீமான் ஏன் இருங்க வரேன் நல்லா அவனுக்கு தெரியுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பொதுவாவே 9 அமைச்சர் கொடுத்தாரா? ஆமா, 9 அமைச்சர் கொடுத்தாரு. அந்த அமைச்சர் கரெக்டா சரியா நியமிக்கல, சரியா கரெக்டா இது பண்ணல, ஆர்டரைஸ் பண்ணல, அந்த லிஸ்டிங் ஆர்டரைசிங் அவங்க சரியா பண்ணலன்னு தான் திருப்பி அடுத்த ரீசன் பண்ணது உடனே, அடுத்த செட்மெண்ட் உடனே பண்ணி நீங்க இந்த இதுக்கு உங்களுக்கு இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே மாத்தி அமைச்சு கொடுத்துறாருல. மாத்தி அமைக்காம விட்டாரா? இந்த மாதிரி யார் பண்ணியிருக்கா சொல்லுங்க? இதுக்கு முன்னாடி டிஎம்கேல ஏடிஎம்கேல யாரும் பண்ணியிருக்காங்களா? அவரு இப்போ இந்த பையன் இதுக்கு செட் ஆவான் இல்ல இவன் இதுக்கு செட் ஆவான்றத ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாள் 10 நாள் பார்த்தாதான் தெரியும். எதுவுமே பார்க்காம என் இஷ்டத்துக்கு கொடுத்துட்டு போலல, பார்த்து இருக்காரு. சரி இவங்களாம் இது செட் ஆக மாட்டாங்க, மாத்திடலாம்னு சொல்லி மாத்தி வச்சிருக்காங்க. கரெக்டா தானே செஞ்சிருக்காரு. கட்சி அறிமுகம்போது ஆதரிச்ச சீமான் என் தம்பினாரு விஜய் அவர்களை. ஆனா இப்ப அதே சீமான் விமர்சனம் பண்றாரு. என்ன காரணம்? இது அரசியல் நிறைய உருவாக்குறது. சொன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும், அதெல்லாம் வேணாம், விட்டுடுங்க. இருங்க வர. இதுக்கு முன்னாடி மேடையில கூட சொன்னா என் தம்பி விஜய் ஆதரிப்பேன்லாம் சொன்னார்ல, ஏன் இப்ப மாத்தி பேசுறாரு? இதெல்லாம் சொல்ற அரசியல், அதெல்லாம் அரசியல், உள்குத்து நிறைய இருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவை. சீமான் பெட்டி வாங்கிட்டு போல விஜய் விமர்சனம் பண்றாரு. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லவா, அது வேணாம், அரசியல். அது அவங்களுக்கு எப்படி சொல்லனா, இப்ப நீங்க கேட்டீங்க தெரியுமா, ஏன் போன எலெக்ஷன்ல எவ்வளவு ஓட்டு, எத்தனை இது வாங்கினது, எவ்வளவு ஓட்டு வாங்கினது? 8%. இந்த இதுல எத்தனை பர்சன்டேஜ் வாங்கிருக்காரு? 4 கூட கிடையாது, கம்மியா தான் வாங்கியிருக்காரு. ஏன் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க ஏன்ட்டு. ஏன்னா அவங்க இது சரி கிடையாது, சும்மா பேச்சு மட்டும் தான் இருக்குதே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா விஜய் இப்ப 2.5-3 வருஷத்துல வந்தாரு, ஆட்சி பிடிக்க வந்தாருன்னா இத்தனை வருஷம் இருக்க ஆட்சி பிடிச்சிருக்கலாம்ல. ஒழுங்கா இருந்தா ஆட்சி பிடிச்சிருக்கலாம், கரெக்டா செஞ்சா எதோ எல்லாருமே ஆட்சி பிடிக்கலாம், உட்காரலாம். நாளைக்கு நம்மளே கூட சிஎம்மா உட்காரலாம், நல்லா ஆட்சிப்படி செஞ்சா யாரா இருந்தாலும். விஜய் அவர்கள் 2 தொகுதி நின்னுதான் மக்கள் விரோதம் அப்படின்னு சீமான் சொல்றாரு. ஏன் அப்படின்னா ஏடிஎம்கே அம்மா கூட தான் நின்னாங்க, ஏன் அது மக்கள் விரோதம் இல்லையா? ஏன் இது திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா நிக்கலையா? அப்புறம் அதெல்லாம் இது இல்லையா? ராகுல் காந்தி நிக்கலையா? சொல்லுங்க. எல்லாருமே நின்னாங்க தான், யாரும் நிக்காதவங்க எல்லாம் கிடையாது. நிக்காது நம்மளோட பொது உரிமை. ஓகேவா? எனக்கு 2 தொகுதி வேணும்னு நான் நிக்கிறேன், அதுல எதுல ஒண்ணு ஜெயிச்சாலும் நான் சந்தோஷப்படுறேன். ஜெயிக்கலனாலும் இது பண்ண போதும் அப்படின்ட்டு தான் நின்னாரு. 2துலயுமே ஜெயிச்சார்ல, ஜெயிக்காமலே விட்டாரு. சரி, சீமான் மத்த கட்சிகளாம் விட்டு விஜய் மட்டும் இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண என்ன காரணம்? இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண சீமான் மட்டும் காரணம்னா, இது நிறைய அரசியல் கட்சிகள் உள்ள இது இருக்குது, அவரை டார்கெட் பண்ண சொல்றாங்க. அதான் ஏன்னா அவரோட கட்சி ஒன்றும் இல்லாம ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அடுத்த எலெக்ஷன்ல வாங்கின அந்த பர்சன்டேஜ் கூட அடுத்த எலெக்ஷன்ல எல்லாம் இருக்க வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா போன வாட்டி ஓட்டு போட்டதுல பாதி பேருக்கு மேல விஜயோட ஆளுங்க சப்போர்ட்ல தான் வந்தது ஓட்டு. இந்த வாட்டி அதுவும் கிடையாது, அதுலயும் கொஞ்சம் பேர் தான் இது இருந்தது. இப்ப அடுத்த வாட்டி பாத்தீங்கன்னா இன்னும் கம்மியாவது அதிகமாக. விஜய் அவர்கள் கவர்ச்சியால் தான் வெற்றி பெற்றாரு அப்படின்னு சீமான விமர்சனம் பண்றாரு. அதை பத்தி கருத்து அவர் சொல்றாரா? அவர் சொல்லுவாருங்க, அவரே இது அவர் காசுல அவரு இது கட்சி நடத்தல, எல்லாருடைய காசுல கட்சி நடத்துறாரு. அப்படி இருக்கும்போது அவர் சொல்லிதான் இருப்பாரு. அதே மாதிரி அவர் பேர் என்ன, திருச்செந்தூர்ல ஒரு எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன், அவர் என்ன பண்ற தங்கச்சின்னு சொல்லிட்டு தங்கச்சி இது பண்றது சீரியஸ் பண்ணாரு. அது என்னது 16 சவரம் சும்மா ஒண்ணு இல்ல, அவரை திருப்பி இணைக்கிறதுக்கோசம், டிஎம்கேல இணைக்கிறதுக்கோசம் அவர் இது பண்றாரு. தாய் குட்டி சீதரன் வேற என்ன சார் சொல்லுங்க. மக்கள் விஜய் இவ்வளவு ஆதரிச்சதே பெரிய விஷயம், இது ஒரு அரசியல் பேரிடர் அப்படின்றாரு சீமானு. அவர் சொல்லுவாரு சார், இன்னொன்னு சொல்லுவாரு. கூட என்ன போட்டுறான் பாருங்க, அந்த மலை கிராமத்துல யாருமே பஸ் இல்லையா, இப்பதான் பஸ் விட்டுறாங்களாம் குரங்கணி இடத்துல. பாருங்க, படிச்சு பாருங்க, யாரும் செய்யாது செஞ்சுக்கிறாங்க. எவ்வளவு சந்தோஷப்படும். அது சொல்றேன் சார், ஒரு நல்ல இதெல்லாம் பண்றாங்க, உடனே பண்ண முடியாது, ஒன்னொன்னதான் சரி கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுக்க முடியும். எந்தெந்த எம்எல்ஏ பதவியில இருக்காங்க கூட விஜய் அவர்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அவங்க சொல்லுவாங்க சார், 1000 பேர் 1000 சொல்லுவாங்க சார். அவரு கண்ணுக்கு தெரியாத ஆள்லாம் சேர்த்து விடுறாரு, அவருக்கே தெரியாது யார் யாருன்னு. கூட சேர்ந்து அவங்க தம்பி வர பயங்கரமா அந்த சாட்டை, அவரு நம்ம ஒண்ணுமே சொல்லக்கூடாது. அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு எப்படியோ ஒண்ணு அவங்க கிட்ட நடத்தணும். குழப்ப ஓட்டுறாங்க, வேற எதுவும் இல்ல. விஜய் அவர்கள் கட்சி அறிமுகம் போது சீமான் என்ன சொன்னாரு, என் தம்பின்னாரு, ஆதரிச்சாரு. அதே சீமான் தொடர்ந்து விஜய் விமர்சனம் பண்றாரு. அப்படிதான் சொல்லுவாங்க சார், நல்லா கேட்டுங்க. ஒண்ணு இப்படியே இருக்கும், ஒண்ணு அப்படியே இருக்கும். இப்போ கிராஸ் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சைடு பாரு பாக்கிறது நம்ம தான் பெரிய ஆளுன்னு நினைப்பாங்க. இப்படி கட்சியில பார்த்தா டக்குன்னு இந்த இடம் இப்படி ஆயிடும். மேலும் தான் பாருங்க. நாங்க தேர்தலில் தோத்தாலும் மக்கள் கிட்ட 4% ஓட்டு வாங்கியிருக்கோம். அவரு வாங்காரு சார், அவரு வாயில சொல்றதோட சரி. இந்த வாட்டி காய்ச்சி போயிட்டாரு அவரு. எங்க கட்சி யாராலும் அசைக்க முடியாது சீமானு. ஏதோ அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அவருக்கு கூட நேத்த முதல் நேரத்து கூட பாத்துக்கல,
பேப்பர்ல என்ன போட்டுதா பாருங்க. ஏதோ 2 வயசு குழந்தைங்க என்ன இது பண்ணிட்டாங்க. எல்லாம் நடக்கிறதா நடக்கும். யாரும் வந்து உடனே பண்ண முடியாது. தான் நடிச்ச 69 படத்துல ஒரு நல்ல படத்தை கூட தராத விஜய் எங்கிருந்து மக்களுக்கு நல்லாச்சு தர போறாரு அப்படின்னு சீமான் சொல்றாரு. அவர் சொல்லுவார் சார், அவரும் டைரக்டர் தான். நல்லா கட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆபாசமா எடுத்தாரு. அப்புறமா ஓரளவுக்கு கொஞ்சம் ஜனங்க ஹீரோ பண்ற நடந்தாரு. அவர் படமே ஒரு படம் நல்ல படம், ஒரே ஒரு படம் தான் நல்ல படம். தம்பின்னு ஒரு படம் வந்தது பாரு, அதுதான் நல்ல படமே. இதெல்லாம் விளங்காத படம் தான். இந்த 7 டைரக்டர் வச்சாங்க பாரு, அந்த படம் கொஞ்சம் நல்ல படம். வேற என்ன? சீமான் அவர்கள் மத்த கட்சியெல்லாம் விட்டுட்டாரு, இப்ப விஜய் மட்டும் இந்த அளவுக்கு விமர்சிக்க என்ன காரணம்? என்ன காரணம்? எல்லாம் இதுதான். வேற குத்து சப்போர்ட் பண்ணுவாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? அவங்களால எதிர்க்க முடியாது. அவங்க வந்து சோகத்துல போயிட்டாங்க. சோகத்துல போயிடும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? சீமான் வந்து எல்லாமே பேசிட்டு தான் இருக்காரு சார். அதுக்கு விஜயும் இதுவும் சொல்லிட்டு தானே இருக்காரு. வந்திருக்காரு, மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க, சீமானை தேர்ந்தெடுத்தாங்க, வந்திருக்காருல, நல்லா பண்ணுவாரு. விஜய் அவர்கள் 69 படம் நடிச்சாரு, அது ஒரு படமும் நல்ல படமா நடிக்கல. இவரு எங்க இந்த மக்களுக்கு நல்லாச்சு தர போறாரு அப்படின்னு சீமான் சொல்றாரு. சீமான் வந்து 1000 பேசலாம், அவர் நடிச்ச படம் கூட நிறைய படம் நல்லா இல்ல, அதுக்கு நம்ம பேச முடியாதுல்ல. அதுக்கு விஜய் நடிச்சது எதுவுமே நல்லா இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல. நடிச்சிருக்காரு, என்னது இது வரைக்கும் நல்லாதான் பண்ணிருக்காரு, இனிமேலும் பண்ணுவாரு. இதுக்கு முன்னே இதே சீமான் தான் கடந்த காலகட்டத்துல விஜய் அவர்கள் நடிச்ச மெர்சல் படமும் பிகில் படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு மேட்ல பேசிருக்காரு. ஆனா இப்ப அதே சீமான் தான் மாத்தி பேசுறாரு. என்ன காரணம்? அரசியலுக்கு வந்துட்டாருல்ல சார், அதுக்கு எதிர்க்க 1000 பேர் 1000 பேசுறாங்க. இப்ப அதுல அவர் ஒரு ஆளா, 1000த்துல ஒரு ஆளா அவரும் பேசிட்டு போறாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப பதவியில் இருக்க ஒரு எம்எல்ஏ பேர் கூட விஜய் அவர்களுக்கு தெரியாது அப்படின்னு தெரியாம எப்படி சார் வந்து போஸ்டிங் போடுவாங்க? எம்எல்ஏ பேர் தெரியாம எப்படி போஸ்டிங் போடுவாங்க? எல்லாரையும் அவர் தானே இன்ட்ரோடியூ பண்றாரு, அப்படி போடுவாங்க. தேர்தலில் தோல்வி அடைஞ்சாலும் 4% ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சீமான் பெருமை. ஒரு இடத்துல கூட இதுவாகல சார், ஒரு தொகுதியில கூட அவர் ஜெயிக்கல. அப்ப அவர் அதை பத்தி பேசவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு தொகுதியில ஜெயிச்சிருக்கணும், அதை பத்தி பேசணும். ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கல அவரு. விஜய் அவர்கள் திராவிட கட்சியோட கூட்டணி வச்சா அது தமிழ் இனத்துக்கு செய்யும் துரோகம் அப்படின்றாரு சீமான். திராவிட கட்சி கூட கூட்டணி வச்சானா, திராவிட கட்சி கூட போலயே வந்து அதுல இருந்து அவங்களா தானே வந்திருக்காங்க. விஜய் அவர்கள் 2 தொகுதியில் நின்றது வந்து மக்கள் விரோதம் அப்படின்றாரு. ஏன்னா மக்கள் பணம் வீணா போதுங்களாம் விஜய் அவர் 2 தொகுதி நின்றதுனால சீமான் சொல்றாரு. சீமான் அதுதான் சார், அவர் ஒரு இடத்துல கூட வரல, அதனால அவர் 1000 பேசிட்டு இருக்காரு. வந்தவங்க யாருன்னா பேச சொல்லுங்க, பேச மாட்டாங்கல்ல. அவரால் ஒரு சீட்டு கூட வர முடியல. அவரும் போராடி போராளியா தான் இருக்காரு. அதனால அந்த வேகம், ஒரு வேகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதனால அது மாதிரி சொல்றாரு. நாங்க தோல்வி பெற்றாலும் 4% ஓட் பேங்க் வாங்கியிருக்கோம் மக்கள் கிட்ட அப்படின்னு சீமான் பேசியிருக்காரு. சீட்டு கூட ஜெயிக்க முடியல, அதனாலதான் பெர்சன்டேஜ் மட்டும் தான் வாங்குறாரு. அப்போ கூட இந்த டிபி பெர்சன்டேஜ் எல்லாம் குறைஞ்சு போச்சு. அவரு ஒரு சீட்டு அந்த ஆதங்கம் இருக்க தானே செய்யும், அதனால அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு. நாங்க எவ்வளவு தோல்வி வந்தாலும் நாங்க மனம் தளராம தொடர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சீமான் சொல்றாரு. பயணிக்கிட்டோம், ஒன்றும் உண்மையா பயணிச்சா உண்மையா வர போறாங்க, போலியா பயணிச்சா இதே மாதிரி தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்க போறாங்க. விஜய் அவர்கள் நடித்த 69 படத்துல ஒரு நல்ல படம் கூட தர முடியல, இவர் எங்க இந்த மக்களுக்கு நல்லாச்சு தர போறாரு அப்படின்னு சீமான் விமர்சனம் பண்றாரு. என்ன அவரா படம் எடுக்கிறாரு, ப்ரொடியூசர் படம் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எழுத, டைரக்டர் எடுக்கிறான், கதை திரைக்கதை ப்ரொடியூசர் பணத்தை போடுறான், கதையை சொல்றாங்க, எடுத்துக்கிறேன், நடிக்கிறாங்க, அவ்வளவுதான். நடிகரோட வேலை வேலை. அதுக்காக வந்து அவரை போய் நம்ம என்னத்தை குறை சொல்றோம்? எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியில இருக்காங்க கூட விஜய் அவர்களுக்கு தெரியாது. 107 சட்டமன்ற உறுப்பினர் பேர் கேட்ட கூட விஜய் அவர்களுக்கு தெரியாது அப்படின்னு சீமான் சொல்றாரு. தெரியாம எப்படி இருக்கும் ஒரு முதலமைச்சர்? தெரியாமலாம் இருக்காது, தெரியும். இவங்க அப்படி சொல்லிக்க வேண்டியதான். அது மாதிரி ஒரு கட்சி நிர்வாகி தெரியாம எப்படி இருக்கும்? தெரியும். திராவிட கொள்கையுடன் விஜய் கூட்டணி வைப்பது தமிழ் தேசிய இனத்துக்கே துரோகம் செய்யுது அப்படின்றாரு. அப்படி பார்த்தா திராவிடத்துக்கு அவரு சப்போர்ட்டா தான் பேசுறாரு. அவர் எங்க சப்போர்ட்டா பேசலாம்? சீமானே திராவிடத்துக்கு சப்போர்ட்டா தான் இருக்காரு. கரூர் சம்பவத்துல 41 பேர் இறந்ததுக்கு விஜய் என்ன சொல்ற, ஒரு பொறுப்பே இருக்கல, ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல அப்படின்றாரு சீமான். வருத்தம் தெரிவிக்காம இல்ல, பொறுப்பு எடுக்காம இல்ல, அந்த நேரத்துல என்ன பண்றது எதை செய்யறதுன்னு தெரியல. ஆனா சதி பண்ணது எல்லாமே இவங்க பண்ணிட்டாங்க. பட் அந்த நேரத்துல நின்று ஃபேஸ் பண்ற அளவுக்கு இவங்க பக்கிட்டு காவலரும் கிடையாது, தலைமை அதிகாரியும் கிடையாது, எதிர்கட்சியாக தான் செயல்படுறாங்க. அப்ப நின்று அங்க பேஸ் பண்ணியிருந்தா பிரச்சனை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். வந்ததுதான் பெட்ரு. கவர்ச்சின்றதுன்னு அதனால ஒண்ணு கவர்ச்சினா அந்த அளவுக்கு யாரும் ஒண்ணு ஏமாற மாதிரி ஆளுங்க இல்ல. 2 கட்சி மாறி வருது, அதனால புதுசா ஒருத்த வர என்ற ஒரு ஆர்வத்துல இளைஞர்களும் கட்சியில உள்ள பெரியவங்களும் தான் போட்டுருவாங்க. இவங்க இளைஞர் மட்டும் போட்டு அந்த அளவுக்கு ஓட்டு வராது. கட்சியில இருக்கிறவங்களும் அதிமுக இருக்கிறவங்களும் சரி, டிஎம்கே இருக்கிறவங்களும் சரி, மற்ற கட்சியில் இருக்கிறவங்களும் சரி, அவங்களாம் கலந்துதான் யோசனை பண்ணி வேற ஒரு அரசியலை கொண்டு வருவோம் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. நானும் வந்து ரெட்டாளி போற ஆள் தான், நானும் விஜய் தான் போட்டேன். அந்த மாதிரி போட்டதான கவர்ச்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. விஜய் இந்த அளவுக்கு ஆதரிச்சு பெரிய விஷயம். ஆமா, இது ஒரு பேரிடர் போல நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அது ஒரு பேரிடர் போல நடந்துச்சு. அதாவது விஜய் கூட நினைச்சு பாத்துக்க மாட்டாரு நம்ம வருவோன்றதுல.
ஏதோ வந்து வந்தாச்சு. ம். இப்போ ஒரு ஆட்சி ஆள்றாரு. 5 வருஷம் இது வரைக்கும் சைலண்டாக போயினுக்குது. ம். அதாவது மாற்று கருத்து சொல்றவங்க சொல்லி தான் இருப்பாங்க. ஒரு புதுசாக ஒரு ஃபேமிலியில் ஒரு குடும்பம்னு ஒரு கல்யாணம் பண்ணி வந்தாங்கனாக்கா அவங்க கூட வந்து கொஞ்ச நாள் அப்படி கஷ்டப்படுறோம். கொஞ்சம் முன்னு வந்து எல்லா வழிமுறை தெரிஞ்சு தான் அதுக்கப்புறம் ஃபேமிலி நடத்த முடியும். அந்த மாதிரி இப்போ வந்துடுறதுனால ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அனுபவம் வேணும் இல்லையா? அதுக்கு தகுந்த பொருளாதாரமும் இருக்கணும். அதனால போக தான் சரியாகும். கொஞ்சம் திராவிட கொள்கையுடன் விஜய் கூட்டணி வச்சா அது தமிழ் இனத்திற்கு செய்யும் துரோகம் அப்படின்னு சீமான் பேசியிருக்காரு. திராவிடனாக ஆனால் டிஎம்கேவா? டிஎம்கே அவங்க கூட கூட்டணி வச்சா அவரு விஜய் அவர்கள் தமிழ் இனத்துக்கு செய்யும் பெரிய துரோகம் அப்படின்றாரு. சொல்றவரு குறை சொல்ற சொல்லி தான் இருப்பாங்க. இவங்களா போய் அதை சேரும்போது இப்ப அண்ணா டிஎம்கே பிளவுபட்டு போச்சு. அதுல இருக்கிற எம்எல்ஏங்களும் எல்லாம் வந்து சேர்றாங்க. அதனால விஜய் தப்பு கிடையாது. அது டிஎம்கே இருக்கிறவங்களும் விலைக்கு வந்து இதுல சேர்றாங்க. ஒருத்தர் 2 பேர் பேப்பர்ல நம்ம பாக்குறோம். நான் தேர்தலில் தோத்தாலும் 4% ஓட்டு பேங்க் வாங்கியிருக்கேன் மக்கள் கிட்ட, தொடர்ந்து நான் நிப்பேன், இதெல்லாம் அசர மாட்டேன் அப்படின்னு சீமான் நிக்கட்டும். டெபாசிட் வாங்கலாம் தான் நியூஸ்ல பார்த்தோம். அவர் தேவையான அளவுக்கு ஓட்டு வாங்கின்னு சொன்னா அது நம்ம நம்ப முடியாது. டெபாசிட் 234 தொகுதியும் டெபாசிட் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி ஓட்டு அதிகமா வாங்க முடியும்? இதே சீமான் தான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என் தம்பினாரு வந்து விமர்சனம் பண்றாரு. அதுதான் சொல்றேன், அதுதான் தப்புன்ட்டா, அதுதான் தப்புன்ட்டா. நீ மின்னுக்கு ஏறும்போது இந்த பாரு எல்லாருமே எல்லாம் சொல்றாங்க வந்து ரஜினி கம்முல இவங்க எல்லாம் பண்ணிட்டான், இவங்க எல்லாம் நம்மள இவங்க முன்னாடி போட்டாங்களா இன்னும் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு இதுதான். அந்த நடிகர் பூரா எல்லாத்துக்கும் ஒரு இதாயிடுச்சுங்க, எல்லாத்துக்கும் ஒரு வருஷமாயிடுச்சு. நமக்கு முன்னாடி நேற்று வந்தா மெச்சாலிட்டி வந்துட்டாங்களா இதுதான் ஒரு கோபுராடு எல்லாத்துக்கும் இருக்கும். இல்ல சொல்றது ஒரு வருத்தம் இல்லாம இருக்கும். ஏன்னா நமக்கு முன்னாடி இவர் வந்து ஆட்சியில் உட்கார்ற வந்து நம்ம எது செஞ்சு ஒண்ண முடியாது. சிவாஜி இருந்தாரு, சிவாஜி ஒண்ணும் பண்ண முடியல. ஏடி சில தெரிந்தாரு ஒண்ணும் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியல. என்ன ஜெயிக்க முடியல. என்ன அதான் கலைஞர் இருந்தாரு ஜெயிச்சாரு, ஜாலி இருந்து ஜெயிச்சாரு. ஒண்ணு மக்கள் ஒரு நல்ல மக்கள் நல்லா செஞ்சாரு, மக்கள் நுழைஞ்சாரு. குளத்தூர் ஜெயிக்க ஓட்டை அந்த ஓட்டை இவ்வளோ ஆகி விட்டாரு. ஒன்றும் பிரச்சனை. அதெல்லாம் வருவாரு ஒரு நாளைக்கு, ஸ்டாலின் ஒரு நாளைக்கு வருவாரு, இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவரு வருவாரு. ஆனா கட்சி மாற்ற மாட்டோம் தான் மக்களுக்கு நல்லா செய்யறது வருது. யார் செஞ்சீங்கன்னா நல்லா செய்யணும். என்ன வருது கட்சி நல்லா செய்யணும். வந்து யாரு வந்தாலும் மக்களை வந்து கஷ்டப்பட கூடாது. ஏதோ உன்னால முடிஞ்சா 10 ரூபா இருந்தா பதவியில் இருக்க எம்எல்ஏ பேர் கூட விஜய்க்கு தெரியாது. அதுதான் அப்படி தப்பு. அது தப்பு, அதெல்லாம் தப்பு. ஒருத்தர் நம்ம குறைய சொல்லக்கூடாதுங்க. 1000 நம்ம அண்ணன் இருந்தாலும் சேர்த்தா குறைய சொல்லக்கூடாது. நம்ம முன்னாடி வந்துட்டாங்களா பாராட்டினாங்களா, நல்லா பாராட்டினாங்களா, பாராட்டினா என்ன வருது? அவங்க நம்மள பாராட்டினாங்களா என்ன வருது? ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா கோரம் போடக்கூடாது, கோரம் போடக்கூடாது. என்ன வருது? இப்ப நான் வேலை செய்யறேன், நம்ம வேலை செய்யறோம், அவன் 10 ரூபா கூட சம்பாதிப்பான், நான் 10 ரூபா கம்மியா சம்பாதிப்பேன். அதெல்லாம் கோரம் போடக்கூடாது, கோரமே போடக்கூடாது. கோரம் வந்தா நம்ம வாழ முடியாது, நாட்டுல வாழ முடியாதுமாங்க. நீ விஜய் வந்திருக்காருன்னா செய்யலாம், நல்ல மக்கள் நல்லா செஞ்சு வருவார், நல்லா கருத்தை கொண்டு வருவார். பரவாயில்ல. நானும் அண்ணா திமுக பக்க திமுக, நானு பக்க திமுக. விஜய் வரும்போது நம்ம ரொம்ப நல்லா செய்யறாரு. நான் விஜய் தான் ஓட்டு போட்டேன், கொண்டு போய் என் ஓட்டை விஜய் தான் ஓட்டு போட்டேன். என்ன வருது? அதனால வந்து நல்லா செய்யறாங்க. அதனால நமக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்லங்க. இப்ப விஜய் அவர் நடிச்ச படத்தை 63 படம் நடிச்சிடாரு. அதுல ஒரு படம் நல்ல படமா கொடுக்க முடியல. மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்க போறாரு. அதுதாங்க சொல்றேன், அதுதாங்க நல்லாட்சியை கொடுக்கணுங்க. மீண்டும் ஆட்சி தான் வருவாரு, மீண்டும் அவரு தான் ஆட்சிக்கு வருவாரு. விஜய் தானா மறுபடியும் வீட்டுக்கு அவர் தான் வருவாரு. எம்எல்ஏ அவர் தான் வருவாரு. மக்கள் மத்தியில வருவாரு, கண்டிப்பா வருவாரு. செல்வாக்கு இருக்குங்க. நேற்று வந்து இன்னைக்கு வந்துருக்காங்கன்னா எல்லாம் போராம போடுறான். அதான் நடிகர் பூரா போராம போடுறாங்க, நடிகர் போராம போடுறாங்க, நடிகர் போராம போடுறாங்க. போராம போடக்கூடாது. நம்ம தமிழ் வந்துட்டு நம்ம வந்திருக்கா, முன்னாடி வந்துருக்காங்களா, குந்திருக்காங்களா, அது சந்தோஷம் பண்ணணும். எல்லாம் சொல்றது போராம போடக்கூடாது. என்ன யாரும் போராம போடக்கூடாது, யாரும் போராம போடக்கூடாது. நாங்க தேர்தலில் தோத்தாலும் 4% ஓட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சீமான் பேசுறாரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது, அந்த வார்த்தையா சொல்லக்கூடாது. சீமாலாம் வெட்டி பேச்சு, சீமாலாம் வெட்டி பேச்சுங்க, அதான் வெட்டி பேச்சுங்க, வெட்டி பேச்சு. நீங்க ஒன்னால ஒண்ணுமே சாதிக்க முடியாதுங்க. விஜய் வந்துட்டாருலாம் பாருங்க, சீமாலாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா விஜய் அவர்கள் கவர்ச்சியால் தான் வெற்றி பெற்றாரு அப்படின்னு சீமான் விமர்சனம் பண்றாரு. அதை பத்தி அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணா. ஏன்னா நடிகர் வந்து இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கறது தான் அது, அப்படிலாம் கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து கொஞ்சம் ஓசனை பசங்களும் ஓசனை பண்ணுச்சு, காலேஜ் படிக்கிற பசங்களும் ஓசனை பண்ணுச்சு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே புது ஆட்சி வந்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும்ன்றது ஒரு நம்பிக்கை தான் தவிர யாருமே அவருக்கு அனுபவம் இல்லைதான். இருந்தாலும் கொஞ்சம் தயாராகலாம்ல, அந்த கருத்துலாம் எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இதுதான் என்னுடைய கணிப்பு. இதுதான், அதுதான் எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. அப்போ எங்கள் வீட்லேயே எல்லாமே போட்ட காரணமே இந்த ஒரு விஷயம் தான். எல்லாம் வேலை செய்கிற ஆள் தான், ஒரு நல்லது கிடைக்கும்ன்றதால ஒரு மாற்றம் வரணும். இது வரைக்கும் அவங்களுக்கு ஈக்குவல் யாரும் இல்லை. எல்லாம் இப்போ சின்ன என்ன சொல்றதுன்னா இப்போ வயசானவங்க தான். இப்போ இளைஞர்னு பார்க்கும் போது இவங்க இதே மாதிரி வரணுன்றதால தான் மக்களுடைய கருத்து. அதுக்கு தான் இப்போ அது நாங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமே. இதுக்கு மேலே மாறலாம்.
இல்லை அவருக்கு அனுபவம் இல்லையா அப்படிலாம் இல்லை, பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை தானே. மக்கள் விஜய் இவ்வளவு ஆதரிச்சதே பெரிய விஷயம், இது ஒரு அரசியல் பேரிடரு அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. இது ஒரு அரசியல் பேரிடர் பத்தில எதுவும் பேச முடியாதுண்ணா. அவரு பத்தி நம்ம என்ன பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. அதாவது மக்கள் விரும்புனது ஆட்சி மாற்றம் வந்துருச்சு, அவ்வளவுதான். சென்னையில 16 தொகுதி, 16ல 14 துறைமுகமும் சேப்பாக்கம் தான். அதே ஈபிரியா தான் கடைசியா தான் அறிவிச்சாங்க. அப்புறம் கடலூர் மாவட்டத்துல கடலூர் மெயின் இடமா அவர் தான் பிடிச்சாரு. அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. சீமான்லாம் யார் எது சொன்னாலும் 15 வருஷத்துக்கு அவர் தான் விஜய் தான் ஆட்சி ஆளும். தான் நடித்த 69 படத்துல ஒரு படம் கூட நல்ல படம் தராத விஜய் எங்கிருந்து மக்களுக்கு நல்லாட்சி தரப்போறாரு அப்படின்னு சீமான் கிண்டல் பண்றாரு. சச்சின் படம் 200 நாள் ஓடுது, போக்கிரி படம் 200 நாள் ஓடுது, இன்னும் நிறைய படம் சொல்லிட்டு லவ் டுடே படம் 100 நாள் ஓடுது. சீமானை பத்தி நம்ம எதுவும் பேசுறதுக்கு நம்ம விரும்புகிறோம். நாங்க தோத்தாலும் 4% ஓட் பேங்க் வாங்கியிருக்கோம் மக்கள் கிட்ட அப்படின்னு சீமான். நாங்க கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் எத்தனையோ கட்சி காணாத போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. திராவிட கட்சியில இருந்து எல்லாமே அதே காலியான போடுறது. அப்புறம் இவரெல்லாம் எந்த மொழிக்கு கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.